பந்தம் எது சொந்தம். அன்னிலேருந்து தான் சேடு குடிக்கவே ஆரம்பிச்சேன். ரேம்போவும் சாப்பிடாம சதா அழுதுகிட்டே இருக்கும். சேடு, உங்க அம்மா எங்க, உங்க அம்மா எங்கன்னு ரேம்போ கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார். ரேம்போ திடீர்னு மெயின் ரோடுக்கு ஓடும். அங்க போற வர வண்டிலாம் பார்த்து குறைக்கும், அழும். மாயா அம்மாவை பலி வாங்கின மாதிரி ஏதாவது ஒரு லாரியை பார்த்தா குறைச்சிக்கிட்டே பின்னாடியே ஓடும். பாவம், ராம்போவும் ஒரு நாள் இதே மாதிரி லாரியில் அடிபட்டு செத்து போச்சு. சேடு குடிச்சிட்டாருன்னா நானும் மாயா ராம்போ போன இடத்துக்கே போறேன்னு சொல்லி லாரிக்கு முன்னாடி ஓடுவார். உன்னை போல யாராவது காப்பாத்துவாங்க. ஒரு வருஷமா இதான் நடந்துகிட்டு வருது. தம்பி, தம்பி, என்ன தம்பி, ஏதோ என் மனசுல இருந்ததெல்லாம் கொட்டிட்டேன். நீ வருத்தப்படாத. காலையில எழுந்ததும் சேட்ஜியை பார்த்துட்டு போ. வா, இப்ப உள்ள போய் தூங்கலாம். வா, வாங்க தம்பி. வணக்கம் தம்பி. இந்தா, நைட்டு நல்லா தூங்கினியா? நல்லா தூங்குனங்க. எங்க தம்பி தூங்கின? காலையில் 3 மணி வரைக்கும் உன் ரூமில் லைட் எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. பாவம், மனசில் ஏதோ கவலையை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு. சேட்டு நைட் எங்கேயாவது வெளியில் போனாரா? எங்கே போகிறது, நான் தான் கதவெல்லாம் பூட்டிட்டேனே. எழுந்துட்டாரா? அவர் எழுந்து குளிச்சு முடிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கார். இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே துணையே கடவுள் தானே. தம்பி, நேற்று நைட்டு நீ தான் என்னை கூட்டிகிட்டு வந்தியா? ஆமாம் சார். நான் இங்கேருந்து இன்னும் கஷ்டப்படணும்னு அந்த மாயா நினைக்கிறா போல இருக்கு. உன்னே மாதிரி யாராவது ஒருத்தர் காப்பாற்றிடுறாங்க தம்பி, காப்பாற்றிடுறாங்க. இந்தா தம்பி, பணத்தை வச்சுக்கோ. எனக்கு பணம்லாம் வேண்டாம் சார். என்ன தம்பி பணம் வேணான்றே? இது என்கிட்ட நிறைய இருக்கு. ஆனா அனுபவிக்க அந்த மாயா. சார், எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் சார். எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. நான் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கேன். இன்னும் தம்பி பணம் கொடுத்தா பணம் வேண்டாம்னு சொல்கிறேன். இந்த ஒரு வருஷமா வந்தவங்க பூரா பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க தம்பி. பணம் வேண்டாம்னு சொல்கிற மொதல் ஆள் நீதான்ப்பா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. பிகாம் படிச்சிருக்கே சொல்கிறேன். உனக்கு வேலை நான் கொடுக்குறேன் தம்பி, நான் கொடுக்குறேன். உனக்கு மட்டும் இல்லை, 10 பேர் வந்தாலும் வேலை நான் கொடுப்பேன். நீ புதன்கிழமை உன் சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வா தம்பி. உனக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. என் உயிரை காப்பாற்றி இருக்கிறேன். உனக்கு வேலை நிச்சயம் உண்டு தம்பி. நம்பிக்கையோட போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார், நான் வரேன் சார். தம்பி, பணம் வேண்டாம் சார். நீங்கள் வேலை கொடுக்குறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கட்டாயமாக புதன்கிழமை வந்து உங்களை பார்க்குறேன் சார். நான் வரேன் சார். போயிட்டு வாங்க தம்பி. நில்லடி.
என்னம்மா கேட்க போறீங்க? மாஸ்டர் கூட நான் வண்டியில போனேன், அதை பத்தி தானே? என்ன தைரியம் இருந்தா பெத்தவகிட்டே நீ இப்படி எல்லாம் பேசுவ? இதுல என்னம்மா தப்பு இருக்கு? தப்பு பண்ண தானே பயப்படணும். நிறுத்துறி. மத்தவங்க உன்னை பத்தியும் அந்த பையனை பத்தியும் தப்பா பேசும்போது கூட நான் பெருசா எடுத்துக்கல. உன்னையும் அவனையும் ஒன்னா வண்டியில பார்த்ததும் ஆடிப்பட்டு தெரியுமா? எங்க நம்ம பொண்ணு மத்தவங்க சொல்ற மாதிரி தப்பான வழியில போயிடுவாளான்ட்டு மட்டமா நினைக்கிறீங்க இல்ல? மத்தவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நான் நினைக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமா. இனிமே இந்த விளையாட்டு பிராக்டிஸ் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நான் சொன்னதுதான். நான் போவேன். காரணம் இல்லாம என்ன கண்டிக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் போயே தீருவேன். ஏண்டி, உன் அம்மா உன் நல்லதுக்காக தான் சொல்றாங்கறத இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? ப்ளீஸ்மா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நான் ஸ்டூடெண்ட், அவர் மாஸ்டர். இதுதான் எங்க லிமிட். ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற முறையில் தான் அவர் எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. இதே நானா இல்லாம என் ஃப்ரெண்டு யாரா இருந்தாலும் அவர் லிஃப்ட் கொடுத்துருப்பாரு. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? மத்தவங்க வேணா ஒரு பைக்ல போகட்டும், நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. மை காட், ஏமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அக்கா, நீயாவது வா, நீயாவது உங்களுக்கு சொல்லி புரிய வை. என்ன என்னடி புரிய வைக்கிறது? நீயே நியாயத்தை சொல்லுமா. இவன் மாஸ்டரோட வண்டியில போனதை நான் பார்த்தேன். என்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? அதை சொன்னா புரிஞ்சுக்காம இந்த பொண்ணு என் மேல கோவப்படுறான். நான் என்ன சொன்னாலும் ஏமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அக்கா, ஸ்போர்ட்ஸ்ல விளையாண்டா கவர்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல வேலை கிடைக்கும். அதனாலதான் நான் விளையாட போறேன். இதை நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் ஏதோ தப்பு செஞ்ச கைதி மாதிரி வேண்டாம் வேண்டாம் இதே சொல்லிட்டு இருக்கிறது. இரு என்னம்மா அது? ஏதோ பைக்ல போனாங்கிறதுக்காக நம்ம புள்ளைய நாமளே சந்தேகப்படுறதா? இங்க பாருங்க, நாளைக்கு ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளாகி மெடல் வாங்கிட்டு வந்தா சந்தோஷப்படுவீங்கல்ல? அப்ப மட்டும் என் ராஜாத்தி செல்லன் கொஞ்சம் வேண்டியது, இப்ப நல்லா தீட்ட வேண்டியது. பேசிட்டு இருக்கேன்ல, சும்மா இரு. நீங்க போங்க, சொல்ற விதமா சொன்னா கேட்டுப்பா. நீ தாமா அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. பத்தியா, நீ இவ்வளவு சொல்லி அவங்க திட்டிட்டே இருக்காங்க. சும்மா இருன்னு. நீங்க போங்கம்மா. செல்ல இங்க பாரு, பாக்குறவங்களுக்கு அவர் ஊம் மாஸ்டர்னோ நீ அவர் ஸ்டூடெண்ட்னு என்னக்கா நீயும் அம்மா மாதிரியே பேசிட்டு இருக்க? கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். நீ படிச்ச பொண்ணு, இதுக்கு மேல சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துக்க. ஏய், என்னடி நம்ம ஸ்கூல் வர வர தாஜ்மஹாலா மாறிட்டு வருது? செவுத்துல எல்லாம் காதல் கவிதை எழுதியிருக்காங்க. நடக்கிறது தானே எழுதியிருக்காங்க, வா. நல்லா படிக்கிற பசங்க தேவையில்ல பேசாம வா. என்னடி என்னையே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமி, நீங்கள் என் குடும்பத்துக்கு செஞ்சிருக்கிற உதவியெல்லாம் நினச்சி பார்த்தேன். இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பிரதி உபகாரம் செய்ய முடியும்? ஏய், என்னடி பேசுற? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே குடும்பமா பழகின்னு இருக்கோம், அது போதும். பவானியோட படிப்பு இந்த வருஷத்தோட முடிஞ்சிடும். அவள் வாழ்க்கையில் சுயமாக நிற்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க. பவானி இன்னும் பாதி கிணறு கூட தாண்டலடி. அவ நிறைய படிக்கணும். கார்த்திக் உங்க குடும்பத்துக்கு செய்ய தவறின கடமையெல்லாம் இனிமே பவானி தான் செய்ய போறா. நீ வேணா பார்த்துட்டே இரு. உங்க குடும்பத்துல அதிகம் படிக்க போறவளும் பவானி தான், கை நிறைய சம்பளம் வாங்க போறவளும் அவ தான். அப்பா அவளை மேலே படிக்க வைக்க போறீங்க? கண்டிப்பா. நான் எதுக்கு இருக்கேன்? அவ எங்காத்து பொண்ணு. அவ என்ன படிக்கணும்னு நினைக்கிறாளோ படிக்கட்டும், நான் படிக்க வைக்கிறேன். எனக்கு இப்படி சொல்றதுக்கு யாரெல்லாம் போயிட்டாங்களே. ஓஹோ, இப்படி ஒரு ஆசை உனக்கு இருக்கா? இப்ப நீ படிக்கிறியா சொல்லு, உடனே பணத்தை கட்டுறேன். இல்ல இல்ல வேண்டாம், வாங்க. பவானி பிடி மாஸ்டர் லவ். ஐயோ அகிலா, என்ன மாமி இது? வாங்க முதல்ல போய் கேட்போம். இருடி, என்னடி நீ? ஊர் உலகத்துல பவானினா ஒருத்தி மட்டும் தானா? எவ்வளோ பேர் இருக்கா? அங்க பாருங்க, எஸ் பவானி பாஸ்கெட் பால் கிரவுண்டில் காதல் மலர்ந்தது. இவதானே பாஸ்கெட் பால் கத்துக்கிறா. இந்த விஷயத்தை எப்படி விடக்கூடாது, வாங்க. இத பாருடி, எதுவா இருந்தாலும் ஆத்துக்கு போய் பேசிப்போம். 4 பேருக்கு முன்னாடி அசிங்க வேண்டாம், வா. இது அசிங்க இல்லையா? ஐயோ, பவானி ஆத்துக்கு வந்தோடனே கேட்போம். வாடி வா.
இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் பேஸ்கெட் பால் ட்ரைனிங் போறது அவ்வளவு நல்லதா எனக்கு படல. நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போனது முதல் வேலையா இதுல இருந்து விளைகிறதா சொல்லிடு. புரியுதா? என்ன நீ? நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏண்டி உனக்காக தானே உன் அக்கா இவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்கா? எல்லோ காதலே வாங்காத மாதிரி இருக்க. எனக்கு தெரியும், அன்னைக்கு நான் இவ்வளவு மாஸ்டரோட பார்த்தப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரும்னு. அதுக்காக தான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டே இந்த விளையாட்டெல்லாம் வேண்டான்னு கேட்டா தானே நீ சொன்னியேங்கிறதுக்காக தான் நான் அதுக்கு சம்மதிச்சேன். இதுக்கு இவ்வளவு வேண்டான்னு சொல்ற அப்படின்னா இந்த விஷயம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கணும். இப்போ அதை நல்லா புரிஞ்சுக்க. கடைசியா சொல்றேன், அகிலா சொல்றபடிதான் நீ கேட்டு ஆகணும். விளையாட்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிறத மட்டும் பாரு. நான் விளையாட போவேன். யார் என்னை பத்தி தப்பா பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. என் மனசுக்கு தெரியும் நான் தப்பானவ இல்ல. குழந்தைத்தனமா பேசாத பவானி. உன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும், மாமிக்கு தெரியும், ஊருக்கு தெரியுமா? நீயும் மாஸ்டர் போறத பார்த்தா ஊரு தப்பா தான் பேசும். அதுக்கு எதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்? யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்ன பத்தி தான் கவலை, நம்ம குடும்பத்தை பத்தி தான் கவலை. இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் மேற்கொண்டு படிக்க முடியுமா? இல்ல காலேஜில் சேர்த்து படிக்க தான் நம்ம குடும்பத்துக்கு வசதி இருக்கா? நல்ல விளையாடி ஒரு பொசிஷனுக்கு வந்தா நல்ல வேலை கிடைக்கும் தான் விளையாட போறேன். இதை யார் தப்பா பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. போதும் நிறுத்தடி. அகிலா என்னடானா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லின்னு இருக்கா, நீ என்னன்னா ஏடா கூடமா பேசிட்டு இருக்கிய? இதோ பாருடி, உன்னை பணம் கட்டி படிக்க வைக்கிறோங்கிற கர்வத்துல நான் பேசல. சுந்தரம் பிள்ளைக்கு நீ எப்படி பொண்ணோ அதே மாதிரி என் பொண்ணு தங்க மாதிரி நீ. அந்த உரிமையில தாண்டி நான் சொல்றேன். உன் தோப்பனார் மனசை கஷ்டப்படுத்தாத, அவர் தாங்க மாட்டார். பொண்ணை பத்தியும் வாத்தியாரை பத்தியும் சவுத்துல கண்ணா பின்னான்னு எழுதிருந்தா. அதை பார்த்ததும் நானே ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டேன்டி. உன் தோப்பனார் பார்த்தா எவ்வளவு வேதனைப்படுவார், கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. இதையெல்லாம் நினைச்சு பாக்குற மாதிரி அவ இல்ல மாமி. ஏய் பவானி, வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருந்தோம், நீ டீம்ல இருந்துதான் ஆகணுமா? இவங்கெல்லாம் நல்லதுக்கா எவ்வளவு சொல்றாங்க, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றியே. முதல்ல என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன் எல்லாருமே சேர்ந்து இப்படி எல்லாத்தையும் பொல்லாதே பேசுறீங்க? இப்ப சொல்றேன், நான் ஸ்டூடெண்ட், அவர் கோச், அவ்வளவுதான் எங்க லிமிட். இங்க பாருடா, ஸ்கூல் செவத்துல உன்னை பத்தியும் மாஸ்டர் பத்தியும் எழுதுனது ஸ்கூலோட நிக்க போறதில்ல. அதை பத்தி வெளியே இருக்கிறவங்க பேசதான் போறாங்க. ஊர் வாயை பத்தி உனக்கு தெரியாதா? ஊர் நினைக்கிறது இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற? இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது உண்மையாயிடுமோன்னு பயமா இருக்கு. அப்போ நீ என்ன தப்பா நினைச்சிட்ட இல்ல? இங்க பாருடா, எது சரி எது தப்புன்னு தெளிவா முடிவெடுக்க வேண்டிய வயசு உனக்கு இல்ல. ரெண்டும் கட்டா வயசு. நான் சொல்றது கேளு, எதுக்கு இதெல்லாம் விட்டுடு. அப்போ நான் எவ்வளவு சொல்லியும் நீ என்ன நம்ப தயாரா இல்ல? எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்ட்டு நீ நம்பிட்ட இல்ல? நான் என்ன பேச வரேன், நீ முதல் முடிவா என்ன சொல்ற? நீ ட்ரைனிங் போக வேண்டாம். நான் போவேன். போக கூடாது. நான் போயே தீர்வேன். இதை தடுக்க யாராலையும் முடியாது. என்னடி சொன்ன? அம்மா விட்டுருங்கம்மா அவளை. எப்போ இவ என்னை தடுக்க யாரால முடியாதுனாலும் அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுல அர்த்தம் இல்லை. அவ இஷ்டப்படி நடந்துக்கிட்டோம். நீங்க உள்ள போங்க.
பவானி, ஏன் கிரவுண்ட்ல தொங்கிட்டு இருக்க? அவ முகமே சரியில்லை. என்ன பவானி, ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை. பின் நீங்க உட்காந்துருக்க. சரி வா, கேண்டீனுக்கு போலாம். கேண்டீன் போகிறதா? ப்ராக்டிஸ்க்கு டைம் ஆச்சு. மாஸ்டர் இன்னும் வரல. என்னடி சிரிக்கிறீங்க? மாஸ்டர் நேத்தோட வீட்டுக்கு போயிட்டாரு. இனிமே வேற மாஸ்டர் வர வரைக்கும் நமக்கெல்லாம் பாஸ்கெட் பால் கோச்சிங் கிடையாது. நீ வேணா போய் தனியா விளையாடிட்டு வா. சாகர் மாஸ்டர் ஏன் போனாரு? எங்களுக்கு எப்படி தெரியும்? நோட்டீஸ் போர்டுல புது மாஸ்டர் வர வரைக்கும் பிராக்டிஸ் இல்லைன்னு போட்டிருந்துச்சு, அவ்வளவுதான். மேடம், எஸ், உங்களை பார்க்கணும் சொல்லிட்டு வெளியில் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட் ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வர சொல்லு. நீயா? என்ன? சாரி மேடம், நேரடியாக உங்ககிட்ட வந்து கேட்க முடியாது. என்னால் கேட்காம இருக்க முடியல. அப்படி என்ன கேட்க போற? பாஸ்கெட் பால் கோச் சாகர் மாஸ்டர் வேலையை விட்டு நிறுத்திட்டீங்களாமே, ஏன்? ஏமா, என்ன காரணம் உனக்கு தெரியாதா? சரியான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போன ரிப்போர்ட் சரியில்லை. அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதனால் நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ கிளாஸ் போகலாம். மேனேஜ்மெண்ட்டு, ட்ரஸ்ட் இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் மட்டும்தான். நான் படிப்பில் முதல் மனைவியாக இருக்கேன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயே நம்பர் 1. அந்த உரிமையில தான் நான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். இதை பாரு பவானி, நீ ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணாமல் சாகரை மட்டும் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ சோத்துல எழுந்ததெல்லாம் உண்மைன்னு நீங்களும் நம்புறீங்களா மேடம்? இங்கே பாரு பவானி, இது ரொம்ப டீசெண்டான ஸ்கூல். இங்கே என்ன நடந்தாலும் நான் தான் பதில் சொல்லி ஆகணும். நான் இங்கே 15 வருஷமா இருக்கிறேன். உன்ன மாதிரி எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே இல்லை. மாஸ்டரையும் ஸ்டூடெண்ட்டையும் சம்மந்தப்படுத்தி எழுதுறாங்கன்னா சத்தியமா போய் மேடம்.